ஆதிசித்த திருவடிகள் போட்டி. ஐயா இன்னைக்கு காலையில தவத்துல உட்காரும் போது கண்ண மூடி உட்கார்ந்து கொஞ்ச நேரத்திலே விளக்கோட பிம்பம் தெரிஞ்சது. அது ஒரு நேரம் இந்த மாதிரி இருந்தது, வேலோட நிறமா தான் இருந்தது. ஒண்ணு நிழலா இருந்தது. ரெண்டாவது பிம்பம் பிம்பம் ரெண்டு விதமா இருக்கு. நிழலாவும் இந்த கலராவும் வேலோட நிறத்திலையும் இருந்தது. ரெண்டாவது கண்ணமுடி இருக்கும் போது அருகம்புல்லுக்கு நடுவுல லிங்கம் தெரிஞ்சது. அருகம்புல்லுக்கு நடுவுல லிங்கம், அருகம்புல் அங்கங்க தொங்குற மாதிரி இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு செகண்ட் மட்டும் லிங்கம் தெரிஞ்சது. நல்லா பட்டை போட்டு அந்த மாதிரி கருப்பு நிறத்துல நல்ல லிங்கம் தெரிஞ்சது. அதை உங்க காலடியில சமர்ப்பிக்கிறேன். ரோமகதி சாயம். அதாவது உலோகத்திலையும் நிழலையும் விளக்கோட சொரூபம் தெரிஞ்சது, விளக்கோட வடிவம் தெரிஞ்சது. என்ன சுட தெரியாம விளக்கோட வடிவம் தெரிஞ்சிருக்கு, நிழலாவும் தெரிஞ்சிட்டு இந்த உலோகத்துல தங்கம் மாதிரி என்ன அதாவது பஞ்சலோகம் மாதிரி அப்படி தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு அருவம்பொருள் மேல சிவலிங்கம் தொங்கமா இருக்கான் கூட சிவலிங்கம் பட்டை போட்டு சிவலிங்கம். அருகினில் மகிழ்கின்ற விநாயகனின் உருவம் அடங்கியிருக்கும் அருகம் புள்ளின் நடுவே தெரிந்த அற்புதமான லிங்க வடிவம். இதன் சூட்சமத்தை சீடனாவது உரைக்க இயலுமோ? அருகம் புள்ளில் என்பது விநாயகன். அகத்தியின் சூட்சமத்தை உடைத்து விட்டேன். அதற்கு மேல் கூறுகிறேன். தெரியுமா உனக்கு? சபையோட தொடர்புடையது இது. இன்னொரு குழு வேற விநாயகர் லிங்கம் ஐயா இரண்டும் ஒன்றுதான் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஆனா காட்சியா கிடைச்சது இரண்டும் ஒன்றுதான், இரண்டும் ஒன்றுக்குள் ஒன்றுதான் என்றார்கள். ஓம் அகதீசாய நமக. இரண்டும் ஒன்றுதான் என்பது உண்மை, ஒன்றுக்குள் ஒன்றுதான் என்பது பிரபஞ்ச மகாசபையின் சூட்சமம் என்றார்கள். ஓம் அகதீசாய நமக. இவன் உரைத்தான் விநாயகர் பெருமானுடைய நெற்றி சுழுமுனையில் சபை இருக்கின்றது. சபையே சித்தன் என்று அகத்தியர் உரைக்கின்றோம். அப்படியெனில் விநாயகர் பெருமானுடைய நெற்றி சுழுமுனையில் சித்தன் இருக்கின்றான். சித்தன் சுழுமுனைக்குள் விநாயகன் அங்கு அமர்ந்திருக்கிறான். ஓம் அகதீசாய நமக. சித்தனது உருவம் சிவலிங்கமாக காட்சி, சிவலிங்கத்தை தாங்கி இருப்பவன் விநாயகனாக அமர்ந்திருக்கிறார் என்ற அகத்தியர். இரண்டும் ஒன்று, ஒன்றுக்குள் ஒன்று என்ற அக்காட்சியை கண்டாய் அற்புதமாய். விளக்கினுடைய பிம்பம், ஒரு விளக்கினுடைய வடிவம். இவ்விரண்டும் எதுவெனில் ஏற்றாத விளக்கினிலும் இவன் உரைத்தவாறு சரணடைந்தால் நீரிலும் தீபம் எரியும் என்று இவன் உரைத்தான். அதற்கு அகத்தியன் ஆமோதித்து மற்றொரு விளக்கத்தையும் அளித்தோம். ஏற்றாத விளக்கிலும் ஜோதியை காணலாம். எங்கு விளக்கு உன் சரீரம் உள்ளுக்குள் எரிவது சரணாகதி ஜோதியை. சித்தனை சிவசபையை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது விளக்கு ஏற்றாத அத்தகைய உலோகத்திலும் ஜோதி தெரியும். உனக்கு விளக்கு தெரிந்தது, இனிவரும் காலத்தில் ஜோதி மட்டும் தெரியும் என்ற ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம்.